மாணிக்கம் தாக்கூர் அவர் சொல்றது வந்து எங்களை மதிச்சு நடந்தா நாங்கள் நல்லா வேலை பார்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னா அவர் டெல்லி கெஜ்ரிவாலை கோடிட்டு பேசுறாரு, அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு. இந்த குரல்கள் இப்போ அண்மை காலமாக அதிகமாயிட்டே இருக்கே காங்கிரஸில். இல்லை, காங்கிரஸுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவர்கள் வந்து அதிக தொகுதிகள் வாங்கியே வந்து அழிஞ்ச கட்சியாக தான் இருக்கிறது. 2011 என்ன பண்ணாங்க, வந்து மேலே சிபிஐ வச்சு கீழே வந்து நெகோசியேஷன் பண்ணி 63 சீட்டு வாங்கினாங்க இல்லையா? அது என்னாச்சு? 63 சீட்டு ஆளை நிறுத்தறக்கே ஆள் கிடைக்கல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை வந்து காங்கிரஸ் அன்னைக்கு இருந்தது. இது அவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவர்களுக்கு முதல் தெரிய வேண்டும். அதாவது காங்கிரஸ் வந்து திமுக கூட இருந்தால் மட்டும்தான் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து இந்த கூட்டணிக்கு வரும். இது இருக்கிறது, இது யாரும் மறுத்து வர முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் அதே காங்கிரஸ் வந்து தனியா நின்று விட்டால் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் காங்கிரஸுக்கு வராது. 13% வருகின்ற மைனாரிட்டி ஓட்ஸ் இப்போ காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஓட்டு வருது என்று நாம் வாதித்தால், அப்போ இவர்கள் வந்து வெளியே நின்னா 13% அவங்களுக்கு வரணும்ல. ஓகே, இப்போ 2014 என்ன பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு? அதான கடைசியாக தனியா நின்ற தேர்தல். அப்போ நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது, அந்த 13% வந்து கன்வெர்ட் ஆகாது. 13% பிளஸ் 1 or 2% அதிகமாக வரணும். அப்போ 15% வந்து காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி என்று நாம் வந்து வாதிட்டால் 2014 அது வந்திருக்கணும், வரவே இல்லை. அதுவும் நேஷனல் எலெக்ஷன், தாராளமாக வந்திருக்க வேண்டும், வரவே இல்லை. அப்படி இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப நீங்க வந்து திமுக கூட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாக்குகள் வரும், இல்லை என்றால் வராது. அது திமுக அந்த ஒரு டிராபேக் இருக்கிறது. திமுக வந்து காங்கிரஸோடு இருந்தால் மட்டும்தான் இது சொலையா வந்து இந்த 13% அப்படியே வரும். இது இருவருக்கும் தெரியுமோ தெரியாதோ, நிச்சயமாக தலைவர்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து இந்த பேரம் பேசுறதுக்காக இப்படி வந்து தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்காங்க. காங்கிரஸ்குள்ளேயே பல்வேறு குரல்கள் வந்துருச்சா? அதிக இடங்கள் வாங்கணும்ன்ற ஒரு குரல், இல்ல வேறு கூட்டணின்னு இன்னொரு குரல், இல்ல இதை இப்படி எதுவும் இருக்கா? அப்படி புரிஞ்சு, ஏன்னா வெவ்வேறு தொனியில வெவ்வேறு நபர்கள் பேசுறதை எப்படி பார்க்க முடியும்? இல்ல, காங்கிரஸ் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பேசலாம். யாரு ஒரு தடையும் கிடையாது. ஒரு சசி தரூரே இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. யாரு? காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அதன் பிறகு அவர் செய்யாத விஷயங்களை ஒரு ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பல விஷயங்கள் அவர் செய்கின்ற பல விஷயங்கள், கேரளாலும் சரி வெளியானாலும் சரி, பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ் தலைமைக்கு எதிராகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு நபர்கள் கூட அங்க வந்து இடம் இருக்கிறது. இது பழைய காங்கிரஸ்லயும் நடந்திருக்கிறது, இந்த காங்கிரஸ்லயும் வந்து இடம் இருக்கிறது. இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் தான் இப்போ தமிழகத்தை எடுத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து ஒரு திமுக காங்கிரஸ் இருக்கிறது, ஒரு அதிமுக காங்கிரஸ் இருக்கிறது, ஒரு பாஜக காங்கிரஸ் இருக்கிறது. அப்ப இது எல்லாம் அனைவரும் வந்து இங்க இருக்க முடியும் என்பதுதான் காங்கிரசினுடைய பெரிய ஒரு வெற்றியாக, பெரிய ஒரு பாசிட்டிவாக காண்கிறோம். ஜனநாயகம் பூத்து குலுங்குது அப்படின்னு. ஐயோ, ஜனநாயகம்னா காங்கிரஸ்ல இருக்கிற ஜனநாயகம் உலகத்துல வேற ஒரு கட்சியிலும் இருக்காது. ஆனா இப்ப பீகாரை ஒப்பிடுறப்ப திரு ஆர்கே, இப்ப அங்க வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தேஜஸ்வி ராகுல் அப்படி ஒரு இணக்கமா பைக்ல எல்லாம் டிராவல் பண்ணி, ஆனா தொகுதி பங்கீடுன்னு வரப்ப ஒரு கரார் தன்மை இருக்குல்ல, அதே தன்மை தான் இங்கேயும் இருக்குமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அப்ரோச்சுக்கு வந்துட்டாங்களா அவங்க? எப்படி? இல்ல, இதுல பீகாருக்கு பொறுப்பாளர் இங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்க வந்து ஒரே ஒரு காங்கிரஸ் தலைவருடைய ஒரு கெடுபிடியால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவருடைய பேர் வந்து கேசி வேணுகோபால். கேசி வேணுகோபாலுக்கு என்னன்னா, கேரளால முதல்வர் ஆகணும். கேரளால கியூல நிக்கிறாங்க முதல்வர்கள், காங்கிரஸ் முதல்வர்கள். ரமேஷ் சென்னித்தலா சீனியர் மோஸ்ட் லீடர், இன்னைக்கு கேபிசிசி பிரசிடென்டா கிடையாது, இருந்தாலும் சீனியர் மோஸ்ட் லீடர். சதீஷன் இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர், நாளைக்கு வந்து முதல்வராகக்கூடிய மனிதர். அப்புறம் அப்கோர்ஸ் நம்மளுடைய சசி தரூர் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதுல வந்து இவரும் போய் நிற்கிறாரு. ஆனா கேசி வேணுகோபாலினுடைய பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். ராகுல் காந்தி நம்புறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு வந்து அந்த விஜய்க்கு எதிராக பெரிதாக ஒன்றும் பேசவில்லை. இங்கிட்ட காங்கிரஸ் தலைவர்களே எதிராக பேசின ஒரு சமயத்தில் வந்து அவரும் எதிராக பேசவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தியை வந்து பேச வச்சிருக்கிறார், விஜய் கூட பேச வச்சிருக்கிறார் வேணுகோபால். அப்ப அவருக்கு ஒரு கணக்கு இதுல இருக்கு. இப்போ ஒரு மாணிக்கம் தாக்கூரோ பாக்கி இருக்கிற நபர்களோ பேசுறது வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து வளர்க்கறதுக்காக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். செல்வ பெருந்தகையோ எல்லாரும் பேசுறதுக்காக அது அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒண்ணு மறந்துட முடியாது, தங்கந்தன்னரசும் கே சார் இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூர் வந்து நிச்சயமாக அங்க ஜெயிச்சிருக்க முடியாது, விருதுநகர்ல ஜெயிச்சிருக்க முடியாது. இதுவும் நாம் வந்து விஜய் பிரபாகர் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபைட் கொடுத்தார். இவர்கள் ரெண்டு பேருடைய அந்த ஒரு அங்க இருக்கின்ற செல்வாக்குனால் மட்டும்தான் வந்து மாணிக்கம் தாக்கூர் ஜெயிச்சு வந்துறாரு. இருக்கிறதுலயே லோவஸ்ட் மார்ஜின் அவருக்கு தான். அப்போ காங்கிரஸ் வந்து டிபெண்ட் ஆகத்தான் இருக்கிறது இங்க டிஎம்கேல.
இங்க ஒரே ஒரு முதல்வர் என்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறதுனால கேசி வேணுகோபால் இவ்வளவு பிரச்சனை செய்து கொண்டிருக்காரு. அங்கே கேரளாலேயே ஒரு பெரிய ஃபைட் இருந்தா அவரால் ஜெயிக்க முடியாது. அவருக்கு வேற எதுவும் கணக்கு இருக்கா? திமுக கூட்டணியில அதிக எண்ணிக்கைன்னு யோசிக்கிறாரா, இல்ல ஏன் கரூருக்கு போய் ஒரு சாஃப்ட் டவுன் எடுக்கிறார்? அவருக்கு ஏதாவது வேற கணக்கு இருக்கா? இல்ல ஏன், அதாவது இங்க வந்து நம்பர் அதிகரிக்க வேண்டும். நம்பர் அதிகரிக்கிறதுக்கு நாம என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் அதிமுக கூட்டணிக்கு போறான்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாஜக அங்க போய் சீட்டை போட்டு உட்கார்ந்துருச்சு. வெளியே வந்து லாக் வர பண்ணிட்டாங்க, உள்ள போக முடியாது. வேற என்ன வழி இருக்கிறது? விஜய் தவிர வேற வழியே கிடையாது. அப்ப அது ஒரு பேரம் பேசலா இருக்கிறாங்க. பீகார்ல பெரிய தவறை செய்தார்கள். இன்றைக்கு மத்தியானம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. மகாகட்பந்தனுடைய கூட்டணியுடைய இது முதல்வர் வேட்பாளர் என்று இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது என்னைக்கோ அனௌன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து ஊரு பூரா போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா, பீகார் எல்லா இடத்துலயும் வந்து போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதை ஏன் செய்யவில்லை என்று பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த காங்கிரசினுடைய சில தலைவர்களுடைய பிரச்சனையாக தான் பார்க்க. இங்க ஒரு கேசி வேணுகோபால் இருக்கிற மாதிரி அங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களாலேயும் தனியா நின்று ஒரு தேர்தல் ஜெயிக்க முடியாது. ஆர்ஜேடி இல்லைன்னா அவர்களால் தேர்தல் ஜெயிக்க முடியாது.